அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நீங்க படைசா கட்டண தடுப்பணையை பத்தி நான் பேசல, இந்த 4 ஆண்டுல எத்தனை தடுப்பணை கட்டுனீங்க அதை பத்தி தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு திருப்பத்தூர்ல சொல்லியிருக்கேன். அதை அறிக்கையில நல்லா போட்டிருக்கேன். கலைஞர் தொடங்கி இன்றைய முதல்வர் தளபதி காலத்தில் சேர்த்து கட்டப்பட்டவர்கள் பச்சா எழுதியிருக்கேன். அதை படிக்கல அவன் சரியா, மறு ஏதோ பேசுறா சரி விட்டுட்டேன், இல்லைன்னா இதை பண்ணியிருப்பேன். அதே போல இன்னொன்னு சொன்னாரு வேலூர்ல, எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அமைச்சர், மூத்த அமைச்சர் துரைமுருகன், அதனாலதான் அவர் அந்த சமூகத்தின் காரணமாகத்தான் திமுகவில் வந்து ஒதுக்கப்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வேலூர்ல வச்சுட்டு போயிருக்காரு சார். ஒதுக்கப்படுறா இல்லையான்னு சொல்ல வேண்டியதுதான், அவர் இல்லை, அவர் அவங்க அப்பாவுக்கு சொன்னா போதும். அதே போல வந்து ஸ்டாலின் வந்து அடிக்கடிக்கு சொல்றாரு, நாங்க வந்து பாஜகவோட அடிமையே, கூட்டணி வச்சாலும் எங்க கொள்கை வேறு பாஜக கொள்கை வேறுன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னா அவரை தான் கேட்கணும், என்ன கேட்டா. அதே போல வந்து மக்களுக்கு எந்தவித ஒரு நல்ல திட்டங்களும் கொண்டு வரல, திமுக வந்து 0 மாடல் ஆட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அங்கங்க வச்சுட்டு வர்றாரு. இந்த போட்டோ அனுப்புங்க, இந்த போட்டோ அனுப்புங்க, எப்படி வந்திருக்காங்க ஜனங்க. அதுதான் சார் அவர் என்னன்றாரு, நாங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பேரை வாங்கிக்கிறாங்க, திட்டங்கள் எல்லாமே நாங்க கொண்டு வந்ததுதான் அப்படின்னு இதெல்லாம் அவர் கொண்டாந்துறாமா அப்படின்னு சொல்றாரு சார். அவர் எந்த ஒரே ஒரு மாதிரி ஒரு தாய்மார்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ரூபா, அது 1000 ரூபா, இதுக்கு 1000 ரூபா, அந்த அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் எங்களை காட்டுறது பார்க்கலாம். அவருக்கு முதல்ல வந்து விவரமே தெரியல, வாடா நான் விடுவேன், அதனால அவர் பேச்சு என்னது பாவே இருக்கு. அம்மா கிளினிக்னு இருக்கும்போது ஒரு வாரம் வந்து வாரத்துல 7 நாள் இயங்க நின்றது, அதை நிறுத்திட்டு இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் எப்போ ஒரு முறை சும்மா ஒரு பேச்சுக்காக அந்த மருத்துவ முகாமை வந்து இப்போ தொடங்கி இருக்காங்க திமுக அரசு. அதெல்லாம் டெய்லி 6 அதெல்லாம் நடக்குது. அவர் சொல்றது போய் சொல்றீங்க, வேற யாருன்னு. அதே போல வந்து ஆணவ படுகொலை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்ட்டு ஆணவ படுகொலை எந்த ஆட்சி வந்தாலும் தலை தூக்குது. இப்போ கூட்டணியில் இருக்கிற உங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆணவ படுகொலையை நிறுத்தணும்னா அதுக்கான வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி இருக்காங்க. ஒரு சட்டத்துறை அமைச்சரா முதலமைச்சர்கிட்ட பேசி அதுக்கு சட்டம் ஏற்றுறதுக்கு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? என்ன செய்வேன்னு அவரோட பேசுவேன், அதுக்கு முன்னால உங்களோட பேச மாட்டேன். இல்லை அது சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா சில விஷயங்கள் சட்டசபைக்கு வராது, அது யாராவது பேச மாட்டேன். விரைவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுது இல்லை, அதுல எதனா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? மேபி இருக்கலாம்.